ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவு. அதனால ஊருக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி பத்தா போயிட்டு இருக்கேன். என்ன ஜாமான் வாங்க போறேன் அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோடாலி தைலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பாம், அப்புறம் பச்சை தைலம், மீசக்கார தைலம், இப்படி தைலங்கள், அப்புறம் வந்து ஒரு வெள்ளி செயின், ஒரு வெள்ளி பிரைஸ்லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், சவுதி அரேபியாவில் ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகிற அந்த சுவாரஸ்யம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பயணிச்சு பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், டாக்ஸிக்கு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகல, நம்ம வண்டி இதை கிடக்கு, வண்டி எடுத்துகிட்டு போகலை. நம்ம போகிறது வந்து டாக்ஸியில் போகிறோம். ஓகேவா? டாக்ஸியில் போகிறோம். சரி, அப்படியே டாக்ஸியில் போகும்போது பாக்கி வீடியோ போடுறேன். இங்கே வந்து வெள்ளி என்ன ரேட்டு விற்கிது, பவுன் என்ன ரேட்டு விற்கிது, எல்லாமே இன்னைக்கு பார்த்துருவோம். ஓகே, வண்டி வந்துருச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு இருக்கோம். சவுதி அரேபியா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு என்னன்னா, அங்கே ஒரு புதுதான் இருக்கு. நானும் வந்து இது வரைக்கும் ட்ரெயினில் போனதே இல்லை சவுதியில், இதான் ஃபர்ஸ்ட் டைமு. பார்ப்போம் சவுதி அரேபியா ட்ரெயின் அனுபவம் எப்படி இருக்குன்னு. வந்தாச்சு நண்பர்களே. என்ன கார்லாம் ஓடுது. ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம வந்து இது ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிடும். இது மாதிரி அண்டர் கிரவுண்டில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். சவுதியிலாம் அண்டர் கிரவுண்டில் இருக்கும். இது இதை போட்டிருக்கு பாருங்க. ஸ்டேஷன் வந்து 2. ஓகே, ஸ்டேஷன் வந்து லிஃப்ட். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே சிக்னல் இருக்கும். சிக்னலுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. ஃபுல்லா ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்க இருக்குன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கீழே போயிட்டே இருக்கு பாருங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். உள்ள கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறோம். அண்டர் கிரவுண்ட் உள்ள வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு ஜங்ஷன் கண்டுபிடிக்க முடியல. இதான் ஜங்ஷன். மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல வந்து நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும். இங்கிலீஷ். மாதிரி கேட் இருக்கும். இந்த கேட்டில் வந்து இந்த கார்டை வந்து நம்ம இங்கே வைக்கணும். வச்சோம்னா தான் அந்த கேட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ வந்து நேராக ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போக வேண்டியது தான். இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. இன்னும் அண்டர் கிரவுண்டு போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃப்ளோருக்கு கீழே வந்திருக்கோம். இன்னும் 2 ஃப்ளோர் கீழே போகணும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பிளாட்ஃபார்மில் விட்டுரும் நம்மள. வழியாக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு போயிட்டு இருக்கோம். லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கோம். பாட்டில் எங்கே சரியான அண்டர் கிரவுண்டில் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோர் கீழே. இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஓப்பன் ஆகல. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் வந்துருச்சு. கீழே பள்ளத்தில் போகுது நண்பர்களே. செம்ம கீழே. அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாகவே ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகி போகுது. தெரியுதா? அண்டர் கிரவுண்டு. இங்கே வந்து டிரைவர்லாம் இல்லை ட்ரெயினில். நம்ம உட்காந்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸில் தான் உட்காந்துருக்கோம். முன்னாடி தெரியுதா உங்களுக்கு? என்ட்ரன்ஸில் தான் உட்காந்துருக்கோம். லாஸ்ட்டில் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? செம்மையா. டிரைவரே கிடையாது இங்கே உள்ள ட்ரெயினில். டிரைவரே கிடையாது. ஃபுல்லாக வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ரயில் பயணங்கிறது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இங்கேயும் கிடைக்கும். இது இங்கே காம் கருத்து டிரைவர் காம். அதாவது டிரைவர் ஒர்க் பண்ணுறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. வந்து ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் போகுது. கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. பயம் இருக்குன்னா நல்ல பயம் இருக்குது. பயங்கரமான பயம் இருக்குது. ஆனால் வந்து நல்ல சேஃப்டியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் எங்கெங்கே போகுது, எந்தெந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. ட்ரெயின் வந்து எங்கேருந்து வருது, எங்கே போயிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த இந்த அம்புக்குறி காட்டுதில்ல, அந்த அம்புக்குறி காட்டுது பாருங்க. அம்புக்குறி காட்டுதில்ல, அந்த அம்புக்குறி எங்கே போகுது, எந்த ஸ்டேஷன், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். செம்மையா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் போர்டில் ஓடிட்டு இருக்கு தலைக்கு மேலே.
இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கியாச்சு. பத்தா ஸ்டேஷன், இது பத்தா. இதில் இறங்கி உங்களுக்கு வந்து அந்த ஏறுறதுக்கு அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஏறி நின்னோம்னா அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அதை கொண்டு நம்மளை விட்டுடும். சரியா? ஆமாம். அப்படியே நம்மளும் ஒரு 2-3 படி நடப்போம். என்ன இப்படி நடந்து போவோம். செம்மையாக கொடுத்துருக்காங்க. அது பாட்டில் அப்படியே சல்லுன்னு போயிட்டுருக்கு. வந்து இறங்கியாச்சு நண்பர்களே. ரயில்வே ஸ்டேஷன் அது வரைக்கும் பிறகு அங்கே வந்து ஒரு பெண்ணு நின்னாங்க. அதனால் வந்து அங்கே வீடியோ எடுக்க முடியல. வந்தாச்சு. அப்படியே ரயில்வே ஸ்டேஷனு கரெக்டாக வந்து பத்தா உள்ளே விட்டுருது. பத்தா உள்ளே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கரெக்டாக பத்தா உள்ளே கொண்டு வந்து விட்டுருது. பரவாயில்ல, பஸ்ஸில் வந்து அங்கங்கன்னு சுற்றி வர்றத விட இது கிட்ட தான். சூப்பர். ஓகே, இப்போ வந்து என்ன செய்யறோம்னா எஸ்டி கொரியருக்கு வந்தாச்சு. எஸ்டி கொரியரில் வந்து ஒரு விசாரணையை போட்டு போயிடுவோம். இந்தியாவுக்கு வந்து கார்கோ அனுப்புறது எவ்வளோ வருது, என்ன ஆஃபர் இருக்குன்னு ஒரு விசாரணையை போட்டு போயிடுவோம். அண்ணா, இந்தியாவுக்கு வந்து கார்கோ அனுப்புறேன்னா மேக்ஸிமம் எத்தனை கிலோண்ணா வேணும்? 12 கிலோ இருந்தாலும் போதுமா? கிலோக்கு எவ்வளோண்ணா? இப்போ ஷிப்பு 7 ரியாலா? வேறு இடத்துலலாம் ஒரு 6.50ன்னு கேள்விப்பட்டேன். சரிண்ணா, இப்போ வந்து இப்போ ஒரு 12 கிலோ 15 கிலோ இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். 15 கிலோ அதுக்கு வந்து பார்சல் காசு எவ்வளோ, பில்லு காசு எவ்வளோ, இது மாதிரிலாம் வரும்ல? எவ்வளோ வரும் மொத்தமாக டோட்டல்? மொத்தமாக வந்து உங்களுக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா, அதாவது 7 ரூபா கிலோ போக 30 ரூபா எக்ஸ்ட்ரா வருமா? பில் சார்ஜுங்கிறது எவ்வளவு? ஓகே, ஒரு கார்ட்டூனுக்கு. சரி, ஆக பில்லு 30, கார்ட்டூன் 20, 50. அதுக்கு மேலே கிலோவுக்கு 7 ரியால். ஓகேண்ணா, சரி. எப்படி? சரி, அது வந்து இப்போ ஸ்பெஷல் ஐட்டம். அப்படி அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம பணம் கட்டணுமா? பணம் கொடுக்கணும். இப்போ இந்த கோடாலி தைலங்கள்லாம் வாங்கி போட்டோம்னா அதெல்லாம். மற்றபடி ஸ்பெஷலுங்கிறது என்ன? அதாவது கரண்ட் ஐட்டம். கரண்ட் ஐட்டம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக. ஓகேண்ணா, 12 கிலோ வரைக்கும் நார்மலாக அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூண்ணா. உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து யூடியூப்பில் போட்டுவிடுவோம். கார்வோவில் ஒரு விசாரணையை போட்டாச்சு. அவங்க வந்து நம்மளுக்கு புரியும்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நோக்கி போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைலம் வாங்குவோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்ட்டு 1, பார்ட்டு 2, பார்ட்டு 3 போட்டுவிடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்.